of the following molecules which have same shape similar to carbon dioxide. So carbon dioxide குள்ள shape என்னன்னு first கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கு same shape வேற யாருக்கும் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஷேப் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் தெரியணும், என்ன ஜாமெட்ரின்னு தெரியணும், எத்தனை நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷேப் கண்டுபிடிக்க. பட் இந்த ப்ராப்ளமில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கு ஃபஸ்ட்டு எல்லா லோன் பேர் ஆஃப் த அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ண போகிறோம். கார்பனுக்கு 1s2 2s2 2p2 outermost valence electron என்னது valence shell இதில் என்னது outermost shell என்னது second shell, அதாவது quantum number 2 principal quantum number 2. அதில் total number of electrons எவ்வளோ இருக்குது 4 electrons. ஸோ அதுதான் என்னது valence electron. ஸோ கார்பனுக்கு 4. ஓகேவா? ஆக்சிஜனுக்கு என்னது 1s2 2s2 2p4 அப்படிதானா? ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 2 ஆக்சிஜன். ஸோ 6 2s are 12. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிற வேல்யூவை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 16 டிவைட் பண்ண போகிறோம். எதை வச்சு டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிடைச்ச வேல்யூ கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8. ஓகே, கிடைச்ச வேல்யூ லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8, லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2. ஸோ இது வந்து என்னது கிரேட்டர் தேன் 8 தானே. ஸோ 8 2s are 16. ஸோ அதனால டிவைடட் பை 8 போட்டிருக்கேன். 8 2s are 16, ரிமைண்டர் 0. ஓகே, ரிமைண்டர் டைரெக்டாகவே உங்களுக்கு 0 வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த 2னா என்ன அர்த்தம் sp ஹைப்ரிடைசேஷன் அர்த்தம். நான் 2நாலே என்னது sp ஹைப்ரிடைசேஷன். இப்போ வந்து 0 தானே ரிமைண்டர், உங்களுக்கு ஃபஸ்ட்டே 0 கிடச்சிச்சு அப்படிதானே. அதனால நோ லோன் பேர். ஓகேவா? ஸோ லைக் வந்து இன்னொரு குவாஷியன்ட் கிடச்சிருந்துச்சுன்னு வச்சுங்க. இது ஒரு குவாஷியன்ட் தானே இருக்குது, 2 தான் ஒரு குவாஷியன்ட். இன்கேஸ் இன்னொரு குவாஷியன்ட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அது நம்பர் ஆஃப் லோன் பேர்ன்னு சொல்லுவீங்க. அடுத்து பார்ப்போம். சரியா? இப்போ இதில் வந்து 0 டைரெக்டாகவே கிடச்சதுனால நோ லோன் பேர். ஓகே, எஸ்பினா என்னது லீனியர். அப்படி நான் சென்ட்ரல் ஆட்டம் ஒன்று இருக்கும், அதை சுற்றி 2 ஆட்டம் இருக்கும். 2னா அதுன்னு அர்த்தம் ஒரு ஆட்டம் சென்ட்ரலில் இருக்குது, அதை சுற்றி 2 ஆட்டம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி இருக்கும் CO2 அப்படின்னா CO O இந்த மாதிரி லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ கார்பனுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், எப்போவுமே கார்பனுக்கு எத்தனை பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும் 4 பாண்ட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸோ 2s2 2p2 அப்படிதானா கார்பனுக்கு. ஸோ 2s2 எப்படி எழுதுவீங்க இப்படி இருக்கும், 2p2 எப்படி எழுதுவீங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லோன் பேர் வந்து எக்ஸைட் ஆகும். இது கிரவுண்ட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இப்போ இந்த 4மே தனித்தனியாக யாரு கூடயாச்சும் பாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால எப்போவுமே கார்பனுக்கு 4 பாண்ட். வாட் அபவுட் ஆக்சிஜன்? ஆக்சிஜனில் 2 பாண்ட் இருந்துச்சுன்னா 2 லோன் பேர் இருக்கும். எப்போவுமே 2 பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா 2 லோன் பேர் இருக்கும். இன்கேஸ் 3 பாண்ட் இருந்துச்சுன்னா 1 லோன் பேர் இருக்கும். ஓகேவா? 1 பாண்ட் இருந்துச்சுன்னா 3 லோன் பேர் இருக்கும். இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸில் நான் அப்படி சால்வ் பண்ணதில் சொல்லியிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் இந்த பர்டிகுலர் இதில் 2 பாண்ட் போட்டிருக்கோன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆக்டெட் கம்ப்ளீட் ஆகணும். அதை நல்லா ஞாபகம். இப்போ கார்பனை சுற்றி கவுண்ட் பண்ணுங்கள், 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி ஆக்சிஜனை சுற்றி கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஆக்டெட் வேணும். ஓகேவா? ஆக்சிஜனுக்கு என்னது 2s2 2p4 அப்படி தானா. ஸோ அதை எப்படி எழுதுவீங்க 2s2 அண்ட் தென் 2p 1 2 3 4. ஸோ பாருங்கள் 2 லோன் பேர் இருக்குதா. இந்த ரெண்டுமே 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதாவது ஹாஃப் ஃபில்டாக இருக்குல்ல, இதெல்லாம் ஹாஃப் ஃபில்ட். பேர் இல்லாமல் தனியாக ஹாஃபாக தனியாக இருக்குது. அவங்க எல்லாமே தனியாக வேற யார் கூடயாச்சும் பாண்ட் பண்ணுவாங்க. பேர் தான் இருக்கிறது, அது லோன் பேராக தனியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ள ஷேப் என்னது லீனியர் ஷேப். ஜாமெட்ரியும் என்னது லீனியர் தான். ஓகேவா? ஸோ வேறு யாருக்காச்சும் இதே மாதிரி இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு SnCl2க்கு பார்ப்போமா. SnCl2. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னேன், எல்லாத்துக்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரானையும் ஆடப் பண்ண சொன்னேன். ஸோ PB SN வந்து எதில் வரும்னா கார்பன் குரூப்பில் வரும், SNPB.
ஸோ கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் இப்போ தான் பார்த்தோம் 4 அப்படின்னு. அப்போ எஸ்எனுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 தானே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குரூப்பில் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குதோ அதே இதுதான் கீழே உள்ள எல்லாருக்கும், அந்த குரூப்பில் உள்ள எல்லாருக்கும் அதே வேலன்ஸ் எலக்ட்ரான் தான். ஓகேவா? ஸோ ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேரி ஆகாது. ஸோ இது ஜென்ரலாக NS2 NP2 அது வந்து காமன் ஃபார் என்டையர் கார்பன் குரூப். ஓகே, ஸோ அதனால எல்லாருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 தான். ஓகே, ஃப்ளூரினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 2s2 2p5 அப்படிதானா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 7. ஃப்ளூரின் கீழே தான் குளோரினும் இருக்கும். ஓகே, ஸோ குளோரினுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 7 தான். ஸோ 7 2s are 14. ஓகே, ஸோ என்ன வரும்? 18 வருது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 8. அப்போ எதை வச்சு டிவைட் பண்ணோம்? 8. ஸோ 8 2s are 16. ஸோ ரிமைண்டர் 2. இப்போ இந்த ரிமைண்டரை நீங்கள் 0 வர வர பண்ணணும். சரியா? 0 வர வர பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ரிமைண்டர் 2னா இதை நீங்கள் எதை வச்சு டிவைட் பண்ண போகிறீங்க? திரும்ப 2 வச்சுல, ஏன்னா இது லெஸ் தேன் 8ல. ஸோ லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா எதை வச்சு டிவைட் பண்ண சொன்னேன்? 2 வச்சு தானே. ஸோ அகெயின் 2 வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2 1 is 2 0. இப்போ 2 குவாஷன் கிடச்சிருக்கு அப்படி தானே. மேலே ஒரு குவாஷன் இருக்குது, கீழே ஒரு குவாஷன் இருக்குது. ஸோ 2 + 1. ஸோ 2 + 1 is என்னது? sp3. அதாவது 2 + 1னா 3ல. ஸோ sp2 அப்படி தானே. ஸோ 3. ஸோ எஸ்ஸில் 1 இருக்கும், பியில் 2 இருக்கும், டோட்டலாக 3. ஸோ இது என்னென்னா ட்ரைகோனல் பிளேனார். ஓகே, ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரி வந்து ட்ரைகோனல் பிளேனார். அதுக்கப்புறம் ஷேப் கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் தெரியணும். நான் செகண்ட் குவாஷியன் கிடச்சிச்சுன்னா அத்தனை நம்பர் ஆஃப் லோன் பேர்ன்னு சொன்னேன். இந்த செகண்ட் குவாஷியன் 1 தானே. ஸோ 1 லோன் பேர். இந்த ஏர்லியர் ப்ராப்ளமில் செகண்ட் குவாஷியன்ட்டே நம்மளுக்கு கிடைக்கல, ஏன்னா எந்த ரிமைண்டருமே இல்லை. இதில் செகண்ட் குவாஷியன் கிடச்சிருக்கல, அது நம்பர் ஆஃப் லோன் பேர். ஸோ வந்து sp2 அண்ட் தென் 1 லோன் பேர் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரைகோனல் பிளேனார்னா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் பிளேனார் மாதிரி இருக்கும். இதில் ஒன் ஆஃப் த பொசிஷனில் நீங்கள் லோன் பேர் போட்டுருவீங்க. அப்போ ஷேப் என்னது? இதுக்கு பெண்ட் ஷேப். இது ஒரு பெண்ட் மாதிரி இருக்குல்ல. இந்த ஏபியை மட்டும் தனியாக பாருங்கள், ஒரு வி ஷேப் மாதிரி, ரிவர்ஸ் வி மாதிரி. இந்த லோன் பேரை விட்டுருங்க, லோன் பேரை பார்க்காம தனியாக இதை மட்டும் பாருங்கள். ஒரு வி ஷேப் மாதிரி, ரிவர்ஸ் வி ஷேப் மாதிரி, பெண்ட் ஷேப் மாதிரி, ஆங்குலர் ஷேப் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஷேப் இது, ஹைப்ரிடைசேஷன் இது. ஸோ இதுக்கும் சம்மந்தமும் இல்லை தானே. CO2க்கு லீனியர், நம்மளுக்கு லீனியர் யாருக்கு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து NO2. ஸோ NO2 என்னதுன்னா, ரிமெம்பர் NO2 இஸ் அ ஆட் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். ஆட் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ ஒரு ஆட் எலக்ட்ரான் தனியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் வரைஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் வந்து நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து எப்படி ஆட் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸை கண்டுபிடிக்கணும்னா, ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்ம ஆட் பண்ணுறோம்ல, எப்போவுமே ஆட் பண்ணுற ப்ரொசீஜர் படி ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? நைட்ரோஜனுக்கு என்னது? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஆக்சிஜனுக்கு என்னது? நைட்ரோஜனுக்கு 5 தானே. 2s2 2p3 இப்படிதானே. ஆக்சிஜனுக்கு என்னது? இப்போ தானே பார்த்தோம், 2s2 2p4. ஸோ ஆக்சிஜனுக்கு 6. எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? 2 ஆக்சிஜன். ஸோ 6 2s are 12. ஸோ ஆட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஆட் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆடாக ஒரு எலக்ட்ரான் தனியாக இருக்கும். ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்க்கு ஆல்ரெடி நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி, ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ல, ஹைப்ரிடைசேஷன், அது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி ஆட் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த நார்மல் மெத்தடை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க போகிறீங்க, ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்ரோஜன் போட்டுக்கோங்க. நைட்ரோஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 5. ஸோ 1 2 3 4 5 நைட்ரோஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானை ஜஸ்ட்டு போட்டுட்டேன். அப்புறம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சிஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 6 அப்படின்னா. ஆக்சிஜனுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 கோவேலண்ட் பாண்ட் இப்படி ஃபார்ம் ஆயிரும். ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துச்சு, நைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரான். ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான், நைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் 2 பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு.
இந்த இது வந்து இதில் வந்து இந்த பர்டிகுலர் பாண்ட் வந்து எலக்ட்ரான்ஸை இப்படி கொடுத்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாண்ட் என்னது அப்படின்னா கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். ஸோ NO2ல் ஒரு கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் இருக்குது. ஸோ எந்த மாதிரினா கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்னா படிச்சிருப்பீங்க அப்படிதானா? கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று வந்து எலக்ட்ரான் டோனாராக இருக்கும், இன்னொன்று வந்து எலக்ட்ரான் அக்செப்டாராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலரில் நைட்ரஜன் வந்து டொனேட் பண்ணுது, ஆக்சிஜன் வந்து கெயின் பண்ணுது. ஸோ எந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்ட்ரக்சர்? இப்போ இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆக்சிஜனுக்கு ரிமைண்டர் அந்த 3 லோன் பேரும் இருக்கும், நைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சார்ஜ் போட்டுருங்க, ஃபார்மல் சார்ஜ் போட்டுருங்க. ஃபார்மல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஃபார்மல் சார்ஜ் வந்து ஒரு ட்ரிக்கு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நைட்ரஜனுக்கு வந்து என்னது 5, வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 5. ஸோ நைட்ரஜன் சுற்றி எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 தான் இருக்குது, ஒரு எலக்ட்ரானை காணும். ஸோ ப்ளஸ். ஓகே. ஸோ ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6. ஸோ நம்ம சுற்றி பக்கத்தில் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. ஸோ மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் பேலன்ஸ் ஆயிரும். அதனால தான் NO2க்கு நீங்கள் நியூட்ரல் மாதிரி NO2 அப்படின்னு போடுவீங்க. பேசிக்கான ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கும், ஆனால் ரெண்டுமே சேர்ந்து பேலன்ஸ் ஆயிரும், கட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தானே ஷேப் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஓகே. ஸோ இதில் வந்து சென்ட்ரல் ஆட்டம் என்னது நைட்ரஜன், சரௌண்டிங் ஆட்டம் என்னது ஆக்சிஜன். சரௌண்டிங் ஆட்டமுக்கு தான் என்னது ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூட இருக்குது, அப்படி தானே? இந்த ஆக்சிஜன் வந்து என்னது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இது என்னது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ சரௌண்டிங் ஆட்டம்க்கு வந்து என்னது என்ன சொல்கிறேன், நிறையா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல், இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு வந்து ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. ஓகேவா? யூஸ்வலி ஃப்ரீ ரேடிக்கலுக்கு வந்து எய்தர் sp2வும் இருக்கலாம், இல்லாட்டி sp-யுமே இருக்கலாம், sp3யுமே இருக்கலாம். ஓகேவா? sp2வாக இருக்கும் ஒன்று, இல்லாட்டி sp3யாக இருக்கும் ஒன்று. ஓகேவா? இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் ஹைப்ரிடைசேஷன், யாருக்கு ஃப்ரீ ரேடிக்கல் இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ அது ரெண்டில் எதுன்னு தான் நம்ம இப்போதைக்கு தெரிய போகுது. ஓகேவா? ஸோ இப்போது சரௌண்டிங் ஆட்டம் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா, ஸோ நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரைட் லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும், சைஸ் டிக்ரீஸ் ஆகும்ல. சைஸ் டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூடும்ல. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன அர்த்தம்? ஸோ அட்ராக்டிங் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே. ஸோ ஒரு ரெண்டு ஏபி பாண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாண்டான இடத்துல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரான் பேரை எப்படி சொல்லலாம், ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாமா? ஸோ ஏபி இருக்குது, அந்த 2 எலக்ட்ரானை ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரானை இப்போ பி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னு வச்சுக்கிடுங்க. இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானை இது பக்கத்தில் வச்சுக்கும், சரியா? ஏ பக்கத்தில் கொடுக்காது. ஸோ இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்குள்ள மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக அட்ராக்ட் பண்ணலாம், அப்படி தானே? ஏன்னா நியூக்ளியஸ் வந்து நல்லா அட்ராக்ஷன் பவர் சூப்பராக இருக்கும், சின்னதாக தானே இருக்குது சைஸு. அதனால் இல்லை வெளியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் அந்த நியூக்ளியர் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணும். பெருசாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா அதுக்குள்ளே பவர் வந்து தூரமாக போகணும்ல, எஃபெக்டிவாக இருக்காது. சின்னதாக ஷெல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். இப்போ ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதாவது சரௌண்டிங் ஆட்டம் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் பிகாஸ் லெஃப்ட் டு சைஸ் டிக்ரீசஸ். ஸோ இதை விட ஆக்சிஜனுக்கு தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ இதில் எப்படி நீங்கள் வந்து ஹைப்ரிடைசேஷன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை சரௌண்டிங் ஆட்டம்ஸை கவுண்ட் பண்ணலாம், ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லோன் பேர் இருந்துச்சு, இன்கேஸ் லோன் பேரும் இருந்துச்சு அப்படின்னா லோன் பேரை கவுண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ரேடிக்கலை கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே லோன் பேரையும் ஃப்ரீ ரேடிக்கலையும் கம்பேர் பண்ணச்சுல லோன் பேருக்கு தான் ப்ரியாரிட்டி. ஆனால் லோன் பேரே இல்லை அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கலை கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போ தான் இது அப்ளிகபிள் அப்படின்னா, சரௌண்டிங் ஆட்டமுக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கும். அப்போ இதில் வந்து 1 2 3
லோன் பேர் இல்லை, அதனால ஃப்ரீ ரேடிக்கலை கவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ 3னா என்னது, ஹைப்ரிடைசேஷன் என்னது, sp2 ஹைப்ரிடைசேஷன் ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஜாமெட்ரி. இப்போ இன்னொரு கேஸ் பாருங்களேன். குளோரின் இருக்குது. ஸோ குளோரின் இருக்குது. ஸோ ஒரு லோன் பேர் இருக்குது, ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதே இதில் எப்படி ஹைப்ரிடைசேஷன், ஃப்ரீ ரேடிக்கலுக்கு எப்படி ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கும். இப்போ குளோரின்ல எது, இந்த சரௌண்டிங் ஆட்டம் தானே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் குளோரின். ஸோ அந்த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொன்னேன். ஆனால் லோன் பேரும் ஃப்ரீ ரேடிக்கலும் இப்போ கம்பீட் பண்ணுது. அப்போ யாருக்கு ப்ரியாரிட்டி, லோன் பேர், நம்பர் ஆஃப் லோன் பேர். ஸோ இதுக்கும் sp2 ஹைப்ரிடைசேஷன் தான். ஓகேவா. ஸோ ஆட்டம் 2 இருக்குது, லோன் பேர் 1 இருக்குது, ரைட்டா. ஃப்ரீ ரேடிக்கலை விட்டுறணும். ஓகேவா. ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கல இந்த கேஸில் ஃப்ரீ ரேடிக்கலை விட்டுருவோம், சரியா. ஸோ இதில் ஏன் கவுண்ட் பண்ணேன்னா ஃப்ரீ ரேடிக்கல், ஏன்னா லோன் பேரே இல்லை, அதனால் லோன் பேர் பதில் ஃப்ரீ ரேடிக்கலை கவுண்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து என்னாச்சு, லோன் பேரும் இருக்குது, ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. ரெண்டும் கவுண்ட் பண்ண முடியாது, நம்ம ரெண்டையும் கவுண்ட் பண்ணக்கூடாது ப்ரொசீஜர் படி. அப்போ லோன் பேரை தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ sp2 ஹைப்ரிடைசேஷன். இப்போ இன்னொரு கேஸ் பாருங்களேன். CH இப்போ ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. இதுக்கு எப்படி நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க ஃப்ரீ ரேடிக்கலுக்கு அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் சரௌண்டிங் ஆட்டமுக்கும் சென்ட்ரல் ஆட்டமுக்கும் எதுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். கார்பனுக்கு வந்து 2.5 கிட்ட இருக்கும், ஹைட்ரஜனுக்கு 2.1 தான் இருக்கும். அப்போது ஹைட்ரஜனுக்கு வந்து கம்மியாக இருக்குல்ல. ஸோ ஏர்லியர் கேசஸ்லாம் என்னாச்சு, சரௌண்டிங் ஆட்டமுக்கு தான் நிறைய எலக்ட்ரோநெகட்டிவ் இருந்துச்சு. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், சரௌண்டிங் ஆட்டமுக்கு தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருந்துச்சு. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் தானே மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும். இப்போ இந்த இதுக்கு வந்து நார்மல் ப்ரொசீஜர், ஃப்ரீ ரேடிக்கல்லாம் எதையும் கவுண்டே பண்ணிடக்கூடாது, சரியா. இந்த மாதிரி இதில் ஃப்ரீ ரேடிக்கலுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ சரௌண்டிங் ஆட்டமில் மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கலை கூட நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸாக எடுத்துக்கிறோம். பட் தென் இப்போ சென்ட்ரல் ஆட்டம் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இது நார்மல் பொசிஷன். நார்மல் ப்ரொசீஜர் என்னது, நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம். நார்மலாக இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்கல நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர், இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த பர்டிகுலர் இந்த ClO2 அப்புறமா இப்போ NO2 பார்த்தோம்ல, அதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ். அதெல்லாம் எப்படின்னா சரௌண்டிங் ஆட்டமுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்த போது வந்து எக்ஸப்ஷனலாக தான் அந்த பர்டிகுலர் ரூலில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நார்மல் ரூல், எல்லா ஆர்கானிக் காம்பவுண்டுக்கும் இது செட் ஆயிரும். ஓகே. இதில் அப்போ வந்து நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் என்ன, 3னா sp2 ஹைப்ரிடைசேஷன். இதில் இந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்குலாம் 1 கொடுத்துடக்கூடாது. ஓகேவா. ஸோ அது வந்து தப்பாயிரும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் போட போகிறீங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு மொத்தத்தில் இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கு, NO2க்கு sp2 ஹைப்ரிடைசேஷன், SnCl2க்கு என்ன ஹைப்ரிடைசேஷன், sp2 ஹைப்ரிடைசேஷன். அது ரெண்டுமே கார்பன் டை ஆக்சைடுக்கு சம்மந்தம் இல்லை. கார்பன் டை ஆக்சைடுக்கு sp ஹைப்ரிடை, நம்மளுக்கு sp தான் வேணும். அடுத்தது பார்ப்போமா, C2H2, C2 2 C போட்டுட்டேன், அதுக்கப்புறமா 2 ஹைட்ரஜன் போட்டுட்டேன். ஓகே, அதனை கொடுத்துருக்கு. அப்போ ரிமைண்டர் மிச்சம் எத்தனை பாண்ட் இருக்கும், ஒரு கார்பனுக்கு எத்தனை பாண்ட் மேக்ஸிமம் இருக்கும், 4 பாண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒன்று ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகிடுச்சு. அப்போ மிச்சம் 3 பாண்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் இதுக்கு நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த பர்டிகுலர் கார்பனுக்கு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. நார்மல் ப்ரொசீஜர் தான். ஓகேவா. நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். ஓகேவா. நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் என்ன இருக்குது, இந்த கார்பனை சுற்றி 2னா என்னது, sp. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தானே கரெக்ட் ஆன்சர். கார்பன் டை ஆக்சைடுக்கும் sp, C2H2க்கும் sp. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்மலாக ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர் தான் ப்ரொசீஜர் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க. ஆனால் ஃப்ரீ ரேடிக்கலில் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. சரௌண்டிங் ஆட்டம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்தால் மட்டும் அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் வந்து வேலிடாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் NO2 ClO2க்குலாம் நீங்கள் வந்து ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ.